நம்மள அநேகர் வந்து ஜீசஸ் லவ் பண்ணுவோம்ல. ஐ லவ் ஜீசஸ், ஜீசஸ் லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பைக் கிச்சன்லேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிபி, ஸ்டேட்டஸ், ஸ்டோரிலேருந்து எல்லாத்துலேயும் வைப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஜீசஸ் கூட தான் கமிட் ஆகிருக்கேன், எனக்கு எல்லாமே ஜீசஸ் தான், எனக்கு ஜீசஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிற நம்மளுடைய லவ்வை நம்ம ப்ரூவ் பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய கண்களின் பார்வையினால, நம்மளுடைய பேச்சினால, நம்மளுடைய செயல்கள்னால, நம்மளுடைய பிஹேவியர்னால, நம்மளுடைய சிந்தனைனால, நம்மளுடைய கேரக்டர்னால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே வச்சிருக்க லவ்வை ப்ரூவ் பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் காணப்படுகிறதோ அதே போல் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நேசத்தை நம்ம நிரூபிக்காத போது, அதை அவருக்கு பிடிச்சதை நம்ம பண்ணாத போது நம்மளுடைய லவ் செத்து போனதாக காணப்படுது. அண்ட் நம்மளுடைய லவ் ஃபேக் லவ்வாக காணப்படுது. அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பை இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நமக்காக ஜீவனையும் கொடுத்துருக்கார் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. நம்ம அவருக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ நம்மளுடைய அன்பை அவர் மேலே வச்சிருக்க லவ்வை ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் எல்லா சூழ்நிலையும் யோசிக்கணும்.